குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 1 மாடியூல் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மாடியூல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓம்ஸ் லா. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு லா வந்து ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த லாவை வந்து கொடுத்துருக்காரு. இந்த லா வந்து எதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டர் இந்த மூணுக்கும் இருக்க தொடர்பை வந்து சொல்றதுதான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்றது. எதுக்கு இந்த லா முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சர்க்கியூட் செய்யணும், ஒரு சர்க்கியூட் பண்றோம், இல்ல ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்றோம், இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் அப்பாரட்டஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த எல்லா ஒர்க்கிங்கும் இந்த லாக்குள்ள அடங்கும். எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலே அவங்க நார்மலா ஜென்ரலா விளாட்டுக்கு கேட்கற கூட என்னன்னா அப்படின்னா ஓம்ஸ் லா சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அளவு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லா இந்த ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, at constant temperature current flowing through a conductor is proportional to voltage applied across it. புரியாத மாதிரி இருக்கும், பட் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலையான வெப்பநிலையில ஒரு கடத்தியில போற மின்சாரம் வந்து எதுக்கு நேர் விகிதத்துல இருக்கும்னா அதுல கொடுக்கிற மின்னழுத்தத்துக்கு நேர் விகிதத்துல இருக்கும். நேர் விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா, மின்னழுத்தம் கூடுச்சு அப்படின்னா மின்னோட்டமும் கூடும், மின்னழுத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா மின்னோட்டமும் குறையும். இததான் நேர் விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், மாறாத வெப்பநிலை. கரண்ட் flowing through a conductor, ஒரு கடத்தியில இருக்க மின்னோட்டம் is proportional to voltage applied across it, ஒரு அதுல கொடுக்கிற மின்னழுத்தத்துக்கு நேர் விகிதத்துல இருக்கும். இதுதான் ஓம்ஸ் லா அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. கீழே பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு போட்டு ஒரு ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் மார்க் போட்டு வி போட்டிருக்காங்க இல்லையா, அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நேர் விகிதத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கூடனா அதுவும் கூடும், இது குறைஞ்சிச்சுன்னா அதுவும் குறையும். அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா I ஈக்குவல் டு V பை R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல R வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இங்க அது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். நம்ம போன மாடியூல்லே பார்த்தோம் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் தான் மின் தடை அப்படின்னு சொல்லிட்டு. சோ மின்னோட்டத்தை தடுக்கிறது தான் மின் தடை. தமிழ்ல நீங்க அதோட அர்த்தத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். மின் அழுத்தம், அதனால வர்றது மின்னோட்டம். சோ அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா வேகமா ஓடும், மின்னோட்டம் அதிகமா இருக்கும். அததான் ஓம்ஸ் லா சொல்லுது. மின் தடை அப்படிங்கிறது மின்னோட்டத்தை தடுக்கிறது. அப்ப மின் தடை அதிகமா இருந்துச்சுன்னா மின்னோட்டம் என்னாகும், குறையும். அததான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ இதுல இந்த ஓம்ஸ் லால 3 முக்கியமான ஃபார்மட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா V ஈக்குவல் டு IR, I ஈக்குவல் டு V பை R, R ஈக்குவல் டு V பை I. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறீங்க, அதை நீங்க அனலைஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த சர்க்கியூட்ல 3 முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்த ஏதோ ஒரு 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வச்சு நீங்க இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். சைட்ல கொடுத்திருக்க ட்ரையாங்கிளை வந்து ஓம்ஸ் லா மேஜிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து மேல V இருக்கு, கீழே IR இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முலாவை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து யூஸ் ஆகும். அதாவது V ஈக்குவல் டு கீழே இருக்குது இல்லையா IR, சோ V ஈக்குவல் டு IR. அதே நீங்க ஐ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மேல வந்து V கீழே R இருக்குது, சோ I ஈக்குவல் டு V பை R. அதே அடுத்த R வேணும் அப்படின்னா இந்த சைடு இருக்க R மறைச்சுக்கிட்டீங்கன்னா மேல V கீழே I இருக்குது, சோ R ஈக்குவல் டு V பை I. இந்த 3 ஈக்குவேஷன் தான் ஓம்ஸ் லா ரிலேட்டட் ஈக்குவேஷன். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நாளைக்கு ஏதோ ஒரு சர்க்கியூட் கொடுக்குறாங்க, இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்க இதை வச்சு சொல்லிக்கலாம். சரி, இந்த ஓம்ஸ் லா எப்ப அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க, அந்த கண்டக்டர் கடத்தியோட மின்தடை வந்து நிலையா இருக்கணும். ஒரு கடத்தியோட இது வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னா அதோட வெப்பநிலை வந்து நிலையா இருக்கணும். ஒவ்வொரு கண்டக்டரோட கண்டக்டிவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வெப்பநிலையை பொறுத்து மாறும். சோ பொதுவான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா மாறாத வெப்பநிலை அப்படிங்கிறது தான். ஓகேவா?
அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 வேரியபிள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது. அப்ப எனக்கு இதுல ஏதாவது 2 தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நான் 3வது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி நான் ஓம்ஸ்லா வச்சு இது பண்றது? நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்து நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியுதோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்ட் யூனிட்டை வந்து இது பண்ணணும். எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்ளம் வந்து கரெக்டா சால்வ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதுக்கான கரெக்டான யூனிட்டை கொடுக்கறது. வோல்டேஜ்னா வோல்ட்ஸ், கரண்ட்னா ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ்னா ஓம். இத கரெக்டா கொடுக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் I in a circuit. Given values of voltage E and resistance R. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு சைடுல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல என்ன இருக்குன்னா ஒரு பேட்டரியும் ஒரு லேம்ப்னா நம்ம லைட்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு தான் லேம்ப். அந்த லேம்ப் ஒரு குண்டு பல்போ சிஎஃப்எல்லோ ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்குது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து எனக்கு 12 வோல்ட் இருக்குது, லேம்ப் வந்து 3 ஓம் இருக்குது, லேம்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம் இருக்குது. எனக்கு இதுல கரண்டோட வேல்யூ வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓம்ஸ்ல ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை வச்சே நீங்க ஃபார்முலா எழுதிடலாம். I ஈக்குவல் டு V பை R. அப்ப எனக்கு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால கரண்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். வோல்டேஜோட வேல்யூ வந்து 12 வோல்ட் போட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 3 ஓம் கொடுத்துருக்காங்க, கரண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். I ஈக்குவல் டு V பை R. அப்ப ஆன்சர் என்ன வரும்? I ஈக்குவல் டு V பை R. வோல்டேஜோட வேல்யூ 12, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3. ஸோ 12 by 3 வந்து நமக்கு 4. கரண்டோட யூனிட் வந்து நான் ஆம்பியர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஆம்பியரை இண்டிகேட் பண்றதுக்காக 4 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வோல்டேஜோட வேல்யூ வேற ஏதாவது கொடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு வோல்டேஜ் வந்து 24 வோல்ட் இருக்குது, கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 4 ஓம் இருக்குது அப்படின்னா கரண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களா ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சர்க்யூட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போனதுல நம்ம கரண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், இதுல நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரியோட வேல்யூ அதாவது வோல்டேஜ் வந்து 36 வோல்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, கரண்ட் வந்து 4 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே நமக்கு ஓம்ஸ்லா ட்ரையாங்கிள் இருக்குது, அதுல இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கூடிய ஃபார்முலா எடுத்துக்கலாம். R ஈக்குவல் டு V பை I. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்புட் வேல்யூ எடுத்துக்கிறேன். இன்புட் வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க 36 வோல்ட்னு, கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க 4 ஆம்ப்ஸ் அப்படின்னு. இப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கூடிய ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். R ஈக்குவல் டு V பை I. ஸோ R ஈக்குவல் டு V பை I 36 பை 4 ஈக்குவல் டு 9. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம், ஸோ 9 ஓம் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம்ஸால சர்க்யூட் வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சர்க்யூட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரியோட வேல்யூவை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னோன் வேல்யூவா வச்சுக்கணும். அதாவது வியோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது, கரண்டோட வேல்யூ இதே 4 ஆம்ப்ஸ் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 10 ஓம் வச்சுக்கோங்க. இப்போ வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வோல்டேஜ் குறி ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு I இன்டு R. கரண்ட் நம்ம எவ்வளவு சொன்னோம்? 4 ஆம்ப்ஸ் சொன்னோம். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சொன்னோம்? 10 ஓம் சொன்னோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது மாதிரிதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓம்ஸால ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். ரியல் டைம்ல எனக்கு இது எங்க சார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு
எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் நீங்க டிசைன் பண்றீங்க. எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த லேம்ப் வந்து 230 வோல்டேஜ் கொடுத்தா எவ்வளவு கரண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியும்னா அந்த லேம்போட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீங்க மெஷர் பண்ணி அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளவு கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட்டை பொறுத்துதான் நீங்க ஃபியூஸ் போடணும் இல்ல வயரோட ரேட்டிங் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஓம்ஸ் லா வந்து யூஸ் ஆகும். இது நான் சொல்லியிருக்கிறது சிம்பிளான அப்ளிகேஷன். இதை விட பெரிய அப்ளிகேஷன் ஓம்ஸ் லாக்கு நிறைய இருக்கு. சோ இதோட இந்த மாடியூல் முடியுது. இந்த மாடியூல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஓம்ஸ் லானா என்னன்னு பார்த்தோம். ஓம்ஸ் லாங்கிறது voltage is directly proportional to current எப்பனா at constant temperatureல. சோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து மூணு ஃபார்முலா இருக்குது. V equal to IR, I equal to V by R, R equal to V by I. சோ எனக்கு இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ண முடியல சார் அப்படின்னு நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களால ஈஸியா வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படிங்கிற மூணு முக்கியமான லாவை வந்து பார்க்க போறோம். ரெண்டு முக்கியமான லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான லா வந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.